Hi friends, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Fast Crochet. இன்னைக்கு நம்ம crochetல என்ன பார்க்க போறோம்? இந்த அழகான ரப்பர் பேண்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹேர் டை ஹேர் பேண்ட்னு சொல்றது. இந்த ரப்பர் பேண்ட் வந்து பியூட்டிஃபுல்லா இந்த 3 ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இத நம்ம வந்து செஞ்சிடலாம். ஒரு half an hour இருந்தா போதும். தாராளமா இதுல வந்து நம்ம ஒன்னு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, எப்பவும் போல நமக்கு yarns வேணும், hook வேணும், அப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் வேணும், scissor வேணும். அவ்வளவுதான். நமக்கு தேவையான பொருட்கள் எப்பவும் போல இவ்வளவுதான். இத எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இத சுத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet வர்க் பண்ண போறோம். இதில் நான் வந்து பர்பிளில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து பிங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு சைடில் வந்து பர்பிள் நடுவில் பிங்க் வர மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நான் இதில் தச்சிருக்கிறேன். மணி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மகிட்ட க்ளூகன் இருக்குன்னா க்ளூகன் வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து க்ளூகன் வச்சு தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் க்ளூகனில் ஸ்டிக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம yarn எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதில் நம்ம வந்து டை பண்ணிக்கிட்டால் போதும். டை பண்ணிவிட்டு சிங்கிள் crochet ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சிங்கிள் crochet உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸை. இப்படியே இது ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த ரவுண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக சிங்கிள் crochet கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி விட்டு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதில் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடைசி சிங்கிள் crochetக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet இங்கே இருக்கும் இல்லையா, அதோட நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 3 1 2 3 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் சிங்கிள் crochet. இதே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதை வந்து கடைசியாக ஹைட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் சிங்கிள் crochet போட்டுட்டேன். செயின் 3 போட போகிறேன். 1 2 3. நெக்ஸ்ட்டு செயினில் சிங்கிள் crochet. 1 2 3. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. 1 2 3. சிங்கிள் crochet. இப்படியே இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டு சிங்கிள் crochetக்கு வந்துட்டோம். இங்கே ஒரே ஒரு சிங்கிள் crochet போடுறதுக்கு தான் இடம் இருக்குது. அதில் இன்சர்ட் பண்ணி இதே மாதிரி நம்ம சிங்கிள் crochet போட்டுட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். 1 2 3 ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், திரும்ப ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போக போகிறோம். எப்படின்னா, இப்போ இந்த 3 செயின்ஸ் போட்டுகிட்டே வந்ததில் இப்படி ஒரு ஸ்பேஸ் ஃபார்மாக இருக்குது தெரியுது இல்லையா, இந்த கேப் தெரியுதா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet போடுவோம். அதுக்கப்புறம் 3 செயின் போடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம ரவுண்டில் திரும்பி வரும்போது நமக்கு குழப்பாமல் இருக்கும். இப்போ 3 செயின் போட்டுட்டு அடுத்து அந்த 3 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet. ஒரு 3 செயின், அந்த 3 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet. 3 செயின்ஸ் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் crochet. இப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ரெண்டாவது ரவுண்டு. அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் வந்து தனியாக நம்ம பஃப் ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஈஸியான ஒரு ஹேர் டை. நீங்கள் வந்து 15 to half an hourக்குள்ளே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை நமக்கு இன்னும் லாஸ்ட் 2 செயின்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு சிங்கிள் crochet. 1 2 3. அடுத்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு சிங்கிள் crochet. 1 2 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அந்த செயின் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம்.
ஏதாவது ஒரு செயின் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனியாக அந்த யானை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அழகான ஒரு ரப்பர் பேண்ட் கிடச்சிருச்சு. க்யூட்டாக இருக்குல்ல. இதில் பஃப் ஃப்ளவர்ஸ் வந்து 3 செஞ்சு நம்ம இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பஃப் ஃப்ளவர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்பவும் போல் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்கில் வந்து 12 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 இப்போ ஷ்ரிங்க் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இங்கே போட்டோம் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இன்சர்ட் பண்ணதில் 1 2 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. யானை ஒர்க் பண்ணிவிட்டு எங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணோமோ, அதாவது இந்த செயின் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஹோல் தெரியும், அதுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணிக்கோங்க வெளியே. 2 லூப் வழியாக மட்டும் வெளியே எடுங்க. 1 அதே ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 லூப் வழியாக மட்டும் வெளியே எடுங்க. 2 அதே ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 லூப் வழியாக மட்டும் வெளியே எடுங்க. 3 இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டிச்சோட கேப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் 3 போட்டோம், இப்போ அடுத்ததுலேயும் அதே மாதிரி 3. ஃபஸ்ட்டு 2ல் மட்டும் வெளியிடுங்க. 1 2 3. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது மொத்தத்துலேயும் வெளியே எடுத்துட்டு 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ எதில் நம்ம விட்டு பண்ணிட்டு இருந்தோமோ அதிலேயே கொண்டு இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் உள்ள அதில் இன்சர்ட் பண்ணி அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் 1 2 3 செயின்ஸ் திரும்ப yarn over அதே கேப்பில் உள்ள விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக மட்டும் வெளியிடுங்க. 1 2 3. இப்போ நெக்ஸ்ட்டு செயின் இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3. இப்போ மொத்தமாக எல்லாத்துலேயும் வெளியே எடுத்துகிட்டு 1 2 3 செயின்ஸ். இப்போ நம்ம எதில் இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அதில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் அகெயின் 1 2 3 செயின்ஸ் yarn over திரும்ப இது வழியாக இதே மாதிரி பெட்டல்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக நமக்கு 2 2 யூஸ் பண்ணுறதுனால 6 பெட்டல்ஸ் வந்துடும். 6 பெட்டல்ஸ் வரும். இப்போ நம்ம கடைசி பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம 3 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 போட்டுட்டு நெக்ஸ்ட் பெட்டலோட கேப்பில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு இதில் வந்து அழகான ஒரு பஃப் ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இந்த பஃப் ஃப்ளவரை நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை மாதிரி பிங்க்கில் இன்னொன்று, பர்பிள் கலரில் ஒன்று, பிங்க்கில் 2 பர்பிளில்
இல்லை, நமக்கு வந்து சேம் கலர் ஒன்று தான் வரும். ஸோ இந்த கலரில் வந்து பிங்க்கில் ஒன்றும், பர்பிளில் இன்னும் 2 செஞ்சு 2 சைட்லையும் அட்டாச் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ஒர்க் வந்து முடிச்சிடலாம். நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இந்த பிங்க் ஃப்ளவர் வந்து நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் இதை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இது வந்து கொஞ்சம் யான் வந்து இந்த பர்பிள் கலரு, இந்த லெவண்டர் கலர் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுனால 6 பெட்டல்ஸ் போடும்போது அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், இதில் வந்து நம்ம மேஜிக் சர்க்கிளில் 12 போட்டோம் இல்லையா, சிங்கிள் க்ரோஷே, இதில் வந்து 10 மட்டும் போட்டுட்டு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி தான் பண்ணேன். ஒரே ஒரு இது வந்து என்னென்னு சொன்னால், இங்கே நம்ம 12 போட்டிருப்போம், இதில் வந்து 10 மட்டும் போட்டுட்டு 5 பெட்டல்ஸ் மட்டும் வர மாதிரி பண்ணிவிட்டு இது எல்லாமே நான் வந்து க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற முத்தும் சரி, இந்த இதையும் இந்த ஃப்ளவரையும் வந்து இந்த இதுலேயும் வந்து நம்ம க்ளூ கன் வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இந்த அழகான ரப்பர் பேண்ட் வந்து கிடச்சிருச்சு. அதுவும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இது பர்பிள் பேஸு, இது பிங்க் பேஸு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து வர இருக்குது. இதுவுமே ஒரு கஸ்டமருக்கு உண்டான ஆர்டர் தான். இந்த மாதிரி கஸ்டமர்ஸோட ஆர்டர்ஸ் வந்து இன்னும் 2-3 ஆர்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.